ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கான ஒரு அப்டேட் வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர் நடிச்சிருக்க ஜனநாயகன் படத்தை பற்றி தான். ஸோ ஜனநாயகன் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி நெட்ல லீக் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஒரு படத்தை ஏற்றி வச்சிருந்தா பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்துட்டு வந்து சோசியல் மீடியாஸில் ரிவ்யூ கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. படம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் மூவி டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமுக்கான இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து நடவடிக்கை எடுக்க விதமா யார் வந்து லீக் பண்ணா யார் வந்து எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது யார் என்னன்றலாம் தெரியல. ஸோ போக தான் தெரியும். சோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ அந்த வகையில கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ இனிமே இந்த ஒரு படத்தை வந்து யார் ஷேர் பண்ணாலும் யார் வந்து ஏத்தி வச்சிருந்தாலும் அவங்க வந்து சைபர் கிரைம் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில மூவி டீம் வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து அப்லோட் பண்றாங்களோ அதெல்லாம் நீக்கிற ப்ராசஸ் அதை வந்து டெலிட் பண்ற ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து இறங்கிருக்காங்க. என்னதான் அவங்க இறங்கினாலும் அவங்க வந்து அந்த இதை டெலிட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரமா ஆகும். அதுக்குள்ள நிறைய பேர் ஏத்தி வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டு இருக்கு. சோ அந்த வகையில கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். சோ என்னதான் இந்த ஒரு படம் நெட்ல லீக் ஆனாலும் தளபதி ஃபேன்ஸ் தளபதிக்காக போயிட்டு இந்த ஒரு படத்தை தியேட்டர்ல பார்ப்பாங்க. ஸோ தேட்டரில் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ படம்ன்றது லீக் ஆனதுக்கு இந்த ஒரு படம் வேணா இவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற அளவுக்கு நான் வசூல் பண்ணும். பட் அதெல்லாம் மிகப்பெரிய வசூல் பண்ணுமா அப்படின்றது தெரியல. பட் ஓரளவு நான் வசூல் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் கேவின் ப்ரொடக்ஷனுக்கு இது வந்து லாஸ் தான். ஸோ அந்த லாஸ் வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் எப்படி ஈடுகட்ட போறான்னு தெரியல. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இன்னொரு படம் வேணா கேவின் ப்ரொடக்ஷனுக்கு பண்ணி கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது வந்து தளபதி 17 அப்படின்னு போட்டு இன்னொரு படம் வேணா எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன ஏதுன்றது எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் எடுத்து கொடுத்தாலும் கொடுப்பாரு. இதுனா வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கேவின் ப்ரொடக்ஷன் ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மே மாசம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னா மே மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண போறது கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்சதுமே எலெக்ஷன் ஏப்ரல் 23 முடிஞ்சது அடுத்த நாள் ஏப்ரல் 24 தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் இறங்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுதான் அடுத்த அப்டேட்டாகவும் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஏப்ரல் 24 இல்ல அப்படின்னா 25 இல்ல ஏப்ரல் 2ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு 3 டேட்ல கண்டிப்பான படம் வந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் வந்து ஒரு ட்ரைலர் விட்டு இந்த ஒரு படத்தோட ரிலீஸ் தேதி சொல்லி படத்தை வந்து ரிலீஸ் பண்ற பிளான்ல தான் இறங்குவாங்க. சோ ஒரு தாறுமாறான சம்பவம் தான் இருக்க போகுது. சோ தளபதி ஃபேன்ஸ் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா படத்தை வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா கொண்டாடி தீத்துருவாங்க. சோ அதுக்கப்புறமா எங்க லீக் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறலாம். சோ அந்த வகையில வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்துல தான் நடிச்சிட்டு இருக்காரு. சோ அந்த ஒரு படத்துல பெண்டிங்கா இருக்கக்கூடிய ஷூட்டிங் என்ன அப்படின்னா நம்ம ஷாருக் கான் அவருடைய கேமியோ தான். சோ ஷாருக் கான் அவர்கள் இன்னும் டேட் கொடுத்ததா நியூஸ் வரவே இல்லை. இன்னும் அவர் நடிக்கவே இல்லை. சோ அந்த அளவுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா டேட் கொடுக்காம இருக்காரு. சோ இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னா ஷாருக் கான் அவர்கள் இந்த படத்தில் நடிக்க போறது கிடையாது. அவர் வந்து டேட் கொடுக்காம இருக்கிறதுனால மூவி டீம் வந்து வேற ஒருத்தவங்க உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ அது யாரு அப்படின்னு பார்க்கும்போது பவன் கல்யாண் பேசியிருக்காங்களாமா. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இந்த கேரக்டர் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறமா பாலையா அவர்கிட்ட பேசியிருக்காங்க. சோ அவரு வந்து நிறைய அமௌண்ட் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து இந்த ஒரு கேமியோ போகாம சுத்தி நிக்குது. சோ யாரை தான் போட போறாங்க அப்படின்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்களாமா. சோ அந்த ஒரு கேமியோ மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னா படம் வந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. சோ அந்த வகையில ஷாருக் கான் அவர்கள் தான் டேட் கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவரும் வந்து நடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா யார் தான் கேமியோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு கேமியோ ரோல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரு ஏப்ரல் மந்த் எண்டுக்குள்ள ஷூட்டிங் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து மே ஜூன் ஜூலைன்னு சொல்லிட்டு 3 மாசத்துல வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு படத்தை வந்து ஆகஸ்ட் மந்த்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ இப்போ வரைக்கும் வந்து ஆகஸ்ட் மந்த் தான் டார்கெட் பண்றாங்க. ஆகஸ்ட் 14 தேதி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான பிளானிங்ல இருக்காங்க. சோ அந்த வகையில கண்டிப்பா ஆகஸ்ட் 14 தான் ரிலீஸ் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் பாதி எடிட்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. சோ இன்னும் இருக்கிறதெல்லாம் இன்னும் 2 மாசத்துல பண்ணி படத்தை நீட்டா கொண்டு வந்துருவாங்க. சோ கூடிய சீக்கிரமா ஒரு அபிஷியல் அப்டேட் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தமிழ் நியூஸ் ஸ்பெஷலா ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்கன்றதையும் பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்ததான் நம்ம எஸ்டிஆர் அவர்களுடைய அரசன் இந்த படம் வந்து ஒரு இஷ்யூல இருக்குன்னு சொல்லிட்டு போன வீடியோல தான் சொல்லியிருந்தோம். சோ அந்த இஷ்யூ வந்து முடிஞ்சிச்சு. வேல்ஸ் இஷ்யூ தான். சோ அதை வந்து பேசி பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணி பிரச்சனை முடிச்சிட்டாங்க. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 15 இல்ல அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷூட்டிங் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமே ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா படத்தை கொண்டு போயிருவாங்க. சீக்கிரமா முடிக்கிற பிளான் இருப்பாங்க. சோ இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு கொண்டு வர மாதிரி தான் பிளான் பண்றாங்க. சோ அந்த வகையில வெயிட் பண்ணி பார்ப்போம். அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் தமிழ் நியூஸ் ஸ்பெஷலா ஏதாவது போஸ்டர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி எஸ்டிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த அரசன் படத்தோட ப்ரொடியூசர்னா கலைப்புலி எஸ் தானு அவர்கள் தான். சோ இன்னொரு படம் வந்து கலைப்புலி எஸ் தானு அவர்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி பிளான் வச்சிருக்காராமா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ பொறுத்து வந்து பார்ப்போம். பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். சோ என்ன பண்றாங்கன்றத போக போக அப்டேட் கொடுப்பாங்க. அண்ட் அடுத்து நம்ம நானி அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற பாரடைஸ் இந்த படத்துல இருந்து ஒரு அபிஷியல் அப்டேட் என்ன அப்படின்னா இந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா கைடு லோகர் அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலான ஒரு போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ போஸ்டர் பார்க்க சூப்பரா இருக்கு. சோ சூப்பரான கொடுத்திருக்காங்க. சோ நம்ம கைடு லோகர் அவர்கள் மட்டும் தான் இப்ப இருக்கிற கலர்ல இருக்கிற மாதிரி இருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன்ல வந்து கலர் வந்து டிம் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ போஸ்டர் நல்லா இருக்குது. அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படம் ஆகஸ்ட் 21 தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் தான் டார்கெட் பண்ணி வராங்க. சோ பொறுத்து வந்து பாப்போம் படம் எப்படி வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம எஸ்கே அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து சேயன் படத்தோட ஷூட்டிங்
ஷூட்டிங்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் நடிக்க போறா அப்படின்றதுனா கேஸ்டிங் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வகையில் நம்ம எஸ்கே அவருடைய அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே 27. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் இருந்துச்சு. ஸோ அது கன்ஃபார்ம் தான் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து ஒரு கதை சொல்லியிருப்பாரு. அதான ஒரு காலேஜ் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது வேணா பிளான் பண்ணாங்க. பட் அது வந்து ஒரு சில காரணங்களால அதனா போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில் அந்த கதை தான் நம்ம எஸ்கே அவர்கிட்ட நம்ம ராம்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்கள் ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் மீட் பண்ணி ஒரு கதை சொன்னாராமா. ஸோ அந்த கதை தான் எஸ்கேக்கு பிடிச்சிருக்காமா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கிட்ட சொன்ன கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நம்ம எஸ்கே அவர்கள் நடிக்க வைக்க போறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தை யார் தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏஜேஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஒரு சேயன் படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சு இந்த ஒரு சேயன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த அப்டேட் எதனா கொடுத்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம சூர்யா அவர்களுடைய கருப்பு படத்து வந்து தேர்ட் சிங்கிள் எதனா ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆக போறதா அஃபிஷியலா போஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ போஸ்டர் பார்க்க சூப்பரா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூட நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் சிங்கிள் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. ஸோ தேர்ட் சிங்கிள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ பக்கா காட் மோட் உள்ள ஒரு சாங் நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி காட் மோட்னு ஒரு சாங் வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு சாங் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஒரு சாங் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் யூஸ் பண்ற மாதிரி நல்ல ஒரு மாஸான தீமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சாங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போஸ்டரா நம்ம சூர்யா அவர்கள் படுத்திருக்காரு. பின்னாடி கருப்பண்ண சாமி இருக்கு. ஸோ ஒரு இருட்டில் வச்சு இது பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா சாங் பட்டை கலப்புன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சாய் அபின்கர் எப்படி மியூசிக் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ். அந்த மூவி அப்டேட்ஸ் பத்திலாம் உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற எல்லா அப்டேட்டையும் ஒரே வீடியோல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.